எம்எஸ் தோனிய நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னோட பையன் வாழ்க்கைய கெடுத்ததே எம்எஸ் தோனி தான் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. யுவராஜ் சிங் அப்பாவுமான முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரருமான யோகராஜ் சிங் அவர்கள். எதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து டீட்டெயில்ஸா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். யுவராஜ் சிங் வந்து இந்திய அணிக்காக இன்னும் 5 வருஷமாவது கிரிக்கெட் ஆடியிருக்கணும். அது வந்து நடக்கல. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க எம்எஸ் தோனி மட்டும் தான் காரணம் அப்படின்ற மாரி யுவராஜ் சிங்கோட தந்தையுமான முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரருமான யோகராஜ் சிங் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம யுவராஜ் சிங் மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து இந்திய அணிக்கு இனிமே கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு கௌதம் கம்பீரும் சேவாக்கும் சொன்னதா அவர் வந்து சொல்லியிருக்காரு பேட்டியில. அவர் வந்துட்டு எம்எஸ் தோனியை மட்டும் இல்லாம இந்திய அணிக்காக முதல் உலகக்கோப்பையை வாங்கி தந்த கபில் தேவ் சாரை பத்தியும் ரொம்ப வந்து ஆவேசமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யுவராஜ் சிங் கிட்ட மொத்தமா 13 கோப்பைகள் இருக்கு. ஆனா உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு உலகக்கோப்பை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.